வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனச பத்தி தாங்க. இந்த மனதை அறிந்தவன் இந்த மண்ணுலகத்தை வென்றிடலாம் அப்படின்னு இந்த சித்தர்கள் உலகத்துல ஒரு அற்புதமான வழக்கம், பழமொழி இருக்கு. சரி, நம்மளுடைய பலம், நம்மளுடைய பலகீனம் எது? மனசு தாங்க. நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் மனசு தான். அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வா இருக்கிறதும் மனசு தான். நம்ப முடியலல்ல? மனத பற்றிய ஒரு விசாலமான பார்வை நமக்கு என்னைக்காவது இருந்திருக்குங்களா? நம்ம என்ன யோசிப்போம், ஐயோ! மனசு ரொம்ப கஷ்டமா எங்கேயோ ஏதோ பிரச்சனை நடந்திருக்கும். அத பார்ப்போம், டிவில பார்ப்போம். இந்த கேரளா சம்பவம் இந்த மாரி நெறைய பார்க்கும்போது, ஐயோ! மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. மனசு ரொம்ப வேதனையா இருக்குது. மனச பத்தி தான் எல்லாமே சொல்லுவோம். ஆனா, நமக்கும் அதுக்கும் நேரடி தொடர்பு இல்லனாலயும், முதலில பாதிக்கப்படுற விஷயம் எது பார்த்தீங்கன்னா, மனசு தான். அதே மாதிரி நாம அதிகமா சந்தோஷப்படுறோம். ஒரு கல்யாணத்திலயோ, இல்ல வேற ஏதோ ஒரு நல்ல செய்திய கேட்கும்போது, அதிகமா சந்தோஷப்படுறது எது? இந்த மனசு தான். ஸோ, இப்ப எல்லாத்துக்குமே காரணம் நம்ம வாழ்க்கையும், நம்ம அந்த வாழ்க்கையுடைய பயணங்கள் எல்லாமே எத சார்ந்து, எத அடிப்படையா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனச தான் அடிப்படையா இருக்கு. சரி, இந்த மனசு சதா எப்பவும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அத யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நீங்க எப்போவாது? எத யோசிக்கிறோம்னே தெரியாம, அது பாட்டுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு கிராமத்து சைடுல ஒரு நல்ல பழமொழி இருக்கு. கோபிச்சுக்காதீங்க. நாய்க்கு நிக்க நேரம் இல்ல, உட்கார இடம் இல்ல. அப்படிதான் நம்ம மனசும். சரிங்களா? ரைட்டு. உண்மதான். அந்த ஓட்டத்த நாம நிறுத்த சொன்னா, அது நிறுத்த முடியாது. ஒருவேள நீங்க நிறுத்தணும்னு முயற்சி பட்டீங்க அப்படின்னா, ஒண்ணு மரணிச்சு போவும். நம்ம செத்து போயிடுவோம். இல்லையா, நம்மளுடைய புத்தி சுவாதனம் இல்லாம போயிடும். அறிவு நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாம கிட்டத்தட்ட பைத்தியமா அந்த ரேஞ்சுல நாம போயிடும். அவ்வளவு பலம் எதுக்கு இருக்கு? மனசுக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு துப்பாக்கிய நம்ம இந்த உலகத்த அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வெப்பன நம்ம அ மூளைக்குள்ள வச்சிருக்கோம். அவ இன்னொன்னு, இந்த மனசு எங்க இருக்குன்னே இது வரைக்கும் நமக்கு தெரியாது. மூளையில இருக்கா? இல்ல நம்ம இதயத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த மனம் அப்படிங்கிறது உடல் முழுவதும் வியாபித்திருக்கு. உடல் முழுவதும் அது பரவி இருக்குது. அப்படின்னு சில அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அப்படின்னா, ஓடவும் அதாவது நம்ம மனசு ஒரு நாளைக்கு 16,000க்கு மேல அந்த எண்ணங்கள நம்ம மனசுல உருவாக்கிட்டு இருக்கு. சரிங்களா? இது அமெரிக்க அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிச்ச ஒரு ஒரு ஆய்வுல இது வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நமக்கும் பைத்தியக்காரங்களுக்கும் உள்ள என்ன வித்தியாசம்னு பாருங்களேன். அ பைத்தியக்காரங்க நம்ம வெளியில பார்ப்போம் இல்லையா? அவங்கலாம் எப்படி நடந்துக்கிறாங்க? அவங்களுக்கு தோன்றத செஞ்சுகிட்டு இருக்காங்க. அவங்க அவங்க தானா பேசுவாங்க, தானா கல்ல தடிப்பாங்க, தானா யாரையாவது திட்டுவாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ நமக்கு வாங்க, இப்போ நம்ம மனசு எப்படி இருக்கு? உள்ளுக்குள்ள அது பாட்டுன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போ அவங்களுக்கும் நமக்கு என்ன? அவங்க வெளிப்படையா செய்றாங்க. நாம உள்ளுக்குள்ள மனசுல அத செஞ்சுகிட்டு இருக்கோம். ஸோ, அவங்க அன்கண்ட்ரோலா இருக்காங்க. நாம கண்ட்ரோல்டா பைத்தியக்காரனா இருக்கோம். இதுதான் அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். சரி, இதுக்கு என்னதான் தீர்வு? எப்படி இத நம்மள சரிப்படுது? ஏன்னா இத சரி பண்ணிட்டோம். இத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வாழ்க்கை முழுவதும் பிரகாசமாகவும், அ ரொம்ப வெற்றிகரமாகவும், எல்லா நேரமும், எல்லா காலத்திலும் சந்தோஷமா இருக்கிறதுக்கான மிகப்பெரிய சீக்ரெட் இந்த மனசுகிட்ட தான் இருக்கு. இந்த மனச பத்தி இந்த சீக்ரெட்ட இந்த வீடியோவோட கடைசியில நான் அந்த ஒரு 4 சீக்ரெட்ட உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அதாவது எண்ணங்கள் எவ்வளவு பலம் தெரியுங்களா? மனசுல உருவாகுறது எண்ணம். அந்த எண்ணத்துக்கு எவ்வளவு பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யானையோட துதிக்கை அத விட பல மடங்கு அதிகமா பலமா இருக்கும். ஆனா, அது பார்த்தீங்கன்னா, சதா ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த யானையோட துதிக்கையில ஏதோ ஒரு வெயிட்டையோ அல்லது ஒரு குச்சிய குடுத்து, "இத பத்திரமா வச்சுக்க, இத புடி" அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அது கண்ட்ரோல்டா, பொறுப்பா, பொறுமையா இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு மனச நம்ம கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கான பயிற்சிகள் மிக முக்கியம். சரிங்களா? அதே மனசு சரியா பயிற்சி கொண்டு நம்ம வழி நடத்திட்டோம் அப்படின்னா, தானாக தன் வேலைய செய்யும். இல்லன்னா, அது பாட்டுக்கு இந்த துதிக்கை கூட பாருங்க ஆடிக்கிட்டே தான் இருக்குமே தவிர்த்து நிக்காது. அதுக்கான ஒரு பயிற்சி பாகன் மூலியமா அந்த பாகன் தான் பார்த்தீங்கன்னா, இந்த மனப்பயிற்சி. நீங்க சரியா பயிற்சி குடுக்கல அப்படின்னா, அந்த இருக்கிற இடத்தையே யானை மொத்தமா அழிச்சிரும்.
சரி, இப்போ இந்த நம்மளுடைய பெரிய மகான்கள், சித்தர்கள், ரிஷிகள் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா? இவங்கெல்லாம் பல காரியங்கள உட்கார்ந்த இடத்துல இருந்தே முடிப்பாங்க. அது எப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இங்க இங்க இருப்பாங்க. உலகத்துல எல்லா இடத்துலயும் அவங்க நினைச்சத நடத்தக்கூடிய ஆற்றல் எப்படி அவங்களுக்கு இருக்கு? அதுவும் மனசு தான். சரி, இப்ப அந்த மனச வந்து எப்படி நம்ம ஒரு பயன்படுத்துறோம்? ஒரு 4 விஷயம். இந்த மனசுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதுல அடிப்படையான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நம்பர் 1 எண்ணத்தோட பயணப்பட வேண்டும். நம்ம மனசுல இருந்து உருவாகக்கூடிய அந்த எண்ணங்கள வந்து, அந்த எண்ணங்களோட பயணப்படணும். அப்படி எண்ணத்தின் பயணத்தோம்போது, நம்மளுடைய எண்ண ஓட்டம் கட்டுப்படும். இது 2. நமக்கு வேண்டிய எண்ணத்த நாம தோற்றுவிக்கணும். சரிங்களா? நாம உருவாக்கிய எண்ணத்த அதோட ஆழப்படுத்தி, அதிலிருந்து மெல்ல வெளிய வரணும். இதுதான் 4 விஷயங்க. முதல்ல எண்ணத்தோட பயணப்படணும். அந்த பயணத்தின் போது எண்ணத்தின் ஓட்டம் கட்டுப்படும். சரிங்களா? நமக்கு வேண்டிய எண்ணத்த நாம தான் உருவாக்கணும். நாம உருவாக்கிய எண்ணத்த ஆழப்படுத்தி, அதிலிருந்து மெல்ல வெளிய வரணும். நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் எண்ணங்கள் தான். எண்ணங்கள் வேறு, சிந்தனைகள் வேறு. சிந்தனை, எண்ணம் இத பத்தின விரிவான விளக்கங்கள அடுத்த பதிவுல உங்களுக்கு நான் தெளிவா, விரிவுரையாக சொல்ல இருக்கிறேன். அதுக்காக நீங்க நம்ம வீடியோவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.